என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நெருக்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி 2. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த ரதிகா ஆட்டோ ஒன்றை பிடித்துக் கொண்டு வீட்டிற்கு திரும்பினாள். அந்த ரவுடிகளுக்கு பயந்துதான் அவள் ஆட்டோவில் வருகிறாள். இல்லை என்றால் பேருந்தில் தான் வந்திருப்பாள். வீட்டு வாசலில் வந்து இறங்கி விடலாம் அல்லவா? அதுதான் அவள் எண்ணமாக இருந்தது. ஆனால் அவளது ஆட்டோ அவர்களது தெருவுக்குள் நுழைந்தவுடன் அதில் இருப்பது ஒரு பெண் என்று கண்டதும் அங்கு கூடி அமர்ந்திருந்த ரவுடிகள் எழுந்து வந்து ஆட்டோவை வழிமறித்தனர். டேய், இதுக்கு மேல ஆட்டோ எல்லாம் உள்ள வரக்கூடாது, பொண்ணை இறக்கி விட்டுட்டு அப்படியே திரும்பு என்று ஒரு ரவுடி கூற, பயந்து போன ஆட்டோ டிரைவர் தலையை திருப்பி பரிதாபமாக ரதிகாவை பார்த்தார். அம்மாடி, உன்னுடைய வயசுல எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போக மாட்டேன். ஆனா உங்க ஏரியாக்குள்ள ஆட்டோ போகாது அப்படின்னு இந்த ரவுடிங்க சொல்றானுங்க. இவனுங்களை மீறி ஆட்டோவை உள்ள கொண்டு போகவும் முடியாது. ஆட்டோவோட சோழிய முடிச்சிடுவானுங்க. நான் வேணும்னா தெருவுக்கு வெளியே ஆட்டோவை நிப்பாட்டிட்டு உன் கூட வீடு வரைக்கும் வரட்டுமாமா என்று கேட்கும் போது அவர் விழிகளில் ஒரு பயத்தை ரதிகா கண்டாள். 50 வயது மதிக்கத்தக்க இவர் எப்படி இந்த ரவுடிகளை எதிர்த்து நிற்க முடியும்? தேவையில்லாமல் அவரை ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்க வேண்டாம் என்று நினைத்தவள், இல்லங்க, நீங்க கிளம்புங்க, நான் போயிடுவேன் என்று கூறி ஆட்டோவுக்கான காசை கொடுத்து விட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். ஏய் பொண்ணு, காலையில நீதானே எங்க கிட்ட சிக்காம தப்பிச்சு போனது? ஒரு ரவுடி கேட்க ரதிகா அதை காதில் வாங்கி கொள்ளாமல் நடக்க, அட அப்ப தப்பிச்சுட்டா என்ன, இப்பதான் வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்களே, செஞ்சு விட்டுடுவோம் என்று கூறிய ஒரு ரவுடி அவள் சுடிதார் துப்பட்டாவை பிடித்து இழுக்க, இழுப்பட்ட சுடிதார் துப்பட்டா அதே நிலையில் அப்படியே நிற்க, பயந்த விழிகளோடு தலையை திருப்பி பார்த்த ரதிகா முகம் சட்டென்று மலர்ந்தது. கண்ணீரோடு கலந்த ஒரு சிரிப்பும் அவளிடமிருந்து வெளிப்பட்டது. அதை பார்த்தபடியே ரவுடியின் கையை பிடித்திருந்த மருதீரன் அவன் கையில் சுற்றி இருந்த ரதிகாவின் துப்பட்டாவை மெதுவாக அவன் கையில் இருந்து உருவி அவள் மீது போட்டான். நீ போ என்று அவன் கூற, தேங்க்யூ சார் என்றவள் வீட்டை நோக்கி வேகமாக நடந்தாள். இல்லை, ஓடினாள் என்றுதான் கூற வேண்டும். வேகமாக வீட்டிற்குள் வந்து கதவை சாத்தி தாழிட்டவள் ஜன்னலை திறந்து என்ன நடக்கிறது என்று பார்த்தாள். அந்த தெருவில் இருந்த அனைத்து ரவுடிகளையும் தன் காவல் படையை வைத்து அடித்து துவைத்து தூக்கி வேனில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் மருதீரன். அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு ரதிகா மட்டுமல்ல, அவள் தெருவில் இருக்கும் ஒவ்வொருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தன் வீட்டு ஜன்னல் வழியாக அனைத்தையும் ரதிகா பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தபடியேதான் அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றான் மருதீரன். இந்த நிகழ்வுக்கு பின் மருதீரன் ரதிகா இருவரும் சந்தித்துக் கொள்ளவே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருவருக்கும் அமையவும் இல்லை. நாட்கள் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. ரதிகா வேலை பார்க்கும் நிறுவனம் பெரும் நஷ்டத்தை சுமந்து அல்லாடி கொண்டிருக்கும் நேரம் இது. ஊழியர்கள் சரியாக சம்பளம் கிடைக்காத காரணத்தால் வேறு நிறுவனங்களை நோக்கி சென்று கொண்டும் இருக்கிறார்கள். அப்போதுதான் தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் இருக்கும் மனோபாலா நிறுவனம் அவர்களது நிறுவனத்தை வாங்கிய செய்தி தேனாக அனைவரின் செவியிலும் வந்து பாய்ந்தது. இனி எந்த அல்லலும் இல்லை என்று நினைக்கும் போதும் வரும் புது உரிமையாளர் பழைய ஊழியர்களை தக்க வைத்துக் கொண்டு நிறுவனத்தை எடுத்து நடத்துவாரோ, இல்லை தங்களை வீட்டிற்கு அனுப்பி விடுவாரோ என்ற பயமும் பதற்றமும் ரதிகா மனதில் மட்டுமல்ல, ஊழியர்கள் அனைவரின் மனதிலும் இருக்கவே செய்தது. இந்த அலுவலகத்தில் 100% பெண்கள் தான் வேலை பார்க்கிறார்கள். திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் என்று அனைவரும் மிகவும் திறமையாக வேலை பார்க்கிறார்கள். பெண் ஊழியர்கள் மட்டுமல்ல, ஆண் ஊழியர்களும் அப்படிதான். நாளைதான் புது உரிமையாளர் அலுவலகம் வருகிறார். அவருக்கு கம்பீர வரவேற்பு ஒன்றை கொடுத்து அவர் மனதில் முதலில் இடம் பிடித்து விட வேண்டும் என்று ஊழியர்கள் முடிவு செய்திருந்தனர். அதற்கான ஏற்பாடுகளும் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கிறது. இரவு 8 மணி வரை அலுவலகத்தில் இருந்து அனைத்து வேலைகளையும் முடித்த பிறகுதான் ஊழியர்கள் வீடு திரும்பினர். இன்று மாலை 6 மணிக்கே மருதீரனின் அப்பா மனோபாலா சென்னை வந்து சேர்ந்து விட்டார். மருதீரனுக்கு அரசாங்கம் கொடுத்த வீட்டை அடைந்தவரை காத்திருந்த மருதீரன் அப்பாவை கண்டதும் அப்பா என்று அழைத்து கட்டிக்கொண்டான். அவரும் அவனை ஆற தழுவி கொண்டார். அப்பாவிடமிருந்து பெண்கள் பயன்படுத்தும் பெர்ஃப்யூம் வாசனையை முகர்ந்தவன், அப்பா இது என்ன உங்ககிட்ட இருந்து லேடிஸ் பயன்படுத்துற பெர்ஃப்யூம் வாசனை என்று அவன் இழுக்க, அதுவா, அம்மாவும் என் கூட வந்திருக்காங்க. அம்மாவா? அப்புறம் அம்மா இங்க சென்னையில ஒரு மீட்டிங்காக வந்திருக்கா. மீட்டிங் நடக்கிற இடத்துல அவளை விட்டுட்டு தான் நான் வரேன் அப்பா கூற, ஓகே ஓகே குறும்பாக கூறியவன், மீட்டிங் முடிஞ்ச அம்மா நேரம் இங்க வருவாங்களா இல்ல கிளம்பிடுவாங்களா என்று கேட்டான்.
இல்ல மீட்டிங் முடிஞ்சு இங்கதான் வருவா. நாளைக்கும் ஒரு மீட்டிங் இருக்கான் காலையில 5 மணிக்கு. அதையும் முடிச்சிட்டு தான் ஊருக்கு கிளம்புவா. உனக்கு தெரியும்ல, நான் இங்க ஒரு புது கம்பெனிய வாங்கியிருக்கேன். நான் இங்க ஒரு 3-4 மாசம் இருப்பேன். உன் கூடவே தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் ஆகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு வீடியோ கால் பண்ண கூட எனக்கு டைம் இல்ல. உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வந்து பார்க்க கூட எனக்கு நேரம் இல்ல. புரியுது. அம்மாவும் அதையே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ கூப்பிடாம இருக்கலாம், ஆனா எங்களால கூப்பிடாம இருக்க முடியுமா? நாங்க கூப்பிடும் போது வீடியோ கால்னா அட்டென்ட் பண்ணவே மாட்டேன். மீட்டிங் அது இது ஆபீஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ மட்டும் அனுப்புவ. அதுக்கப்புறமா நீ ஒரு கால் மட்டும் பண்ணுவ. இதுதானே வழக்கமா ஓடிட்டு இருக்கு. சாரிப்பா, என் வேலை அப்படி. அம்மா மீட்டிங் முடியும் போது அம்மா போன் பண்ணுவாங்களா? ஆமா, போன் பண்ணுவா. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். பரவாயில்லப்பா, நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா மீட்டிங் எங்கப்பா நடக்குது? கலெக்டர் ஆபீஸ்ல தான்ப்பா. சரிப்பா, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுங்க. நான் டீ போடுறேன். என்ன, நீ டீ போடுறியா? எங்க சமையலுக்கு ஆள் எதுவும் இல்லையா? அப்பா, என் ஒருத்தனுக்காக இங்க சமையலுக்கு ஆளை வைக்கணுமா என்ன? இந்த வீட்டுல நான் ஒரு டீ மட்டும் தான் போடுவேன், மத்ததெல்லாம் வெளியேதான். டைம் இல்லப்பா. டேய், 3 வேளையும் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகுறது? அப்புறம் உடம்பு முடியாம போயிடும்டா என்று கூறும்போது அவர் விழிகள் அந்த வீடு முழுவதும் சுற்றி திரிந்தது. அப்பா, அதுக்கு இங்க 3 வேளை யாருப்பா சாப்பிடுறா? காலையில ஒரு ஜூஸ், மத்தியானம் மட்டும்தான் ஹோட்டல்ல இருந்து ஏதாவது சாப்பிடுவேன். நைட்டு லைட்டா ஒரு ஜூஸ், அவ்வளவுதான். டேய், இப்படி சாப்பிட்டா எப்படிடா உயிர் வாழுறது? அதுதான் வாழ்ந்துட்டு இருக்கேனே ரொம்ப ஹெல்த்தியா. என்ன தீரா இது? நீ மட்டும் 3 ஒரு வார்த்தை சொன்னா இங்கேயே உனக்கு நல்ல ஒரு ஆபீஸ் போட்டு கொடுத்திருப்பேன். ஒரு சொகுசான பங்களாவும் கட்டி கொடுத்திருப்பேன். அட, நான் வேற புது கம்பெனி இல்ல புது ஆபீஸ் எல்லாம் எதுக்கு? இப்பதான் இங்கேயே நான் ஒரு கம்பெனிய வாங்கி இருக்கேன்ல, அத நீ பாத்துக்கலாமே. இப்படி டே நைட் பார்க்காம வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? சும்மா ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அடுத்தவங்கள வேலை வாங்க வேண்டிய நீ இப்படி அடுத்தவங்க முன்னாடி கைய கட்டி வாய புத்தி நின்னு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம். சொகுசான வாழ்க்கையை தூக்கி வீசிட்டு இந்த வேலையை தேர்வு செஞ்சிருக்க. இந்த விஷயத்துல உனக்கு அப்படியே உங்க அம்மா குணம். அவளுக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் என் கூட சேர்ந்து அவ பிசினஸ பாத்துக்கிட்டான்னா நம்ம பிசினஸ் இன்னும் ஆஹா ஓஹோன்னு வளர்ந்திருக்கும். ஆனா அவளும் என் பேச்ச கேட்கவே இல்லை, என் கூட வரவும் இல்லை. நான் ஐஏஎஸ் ஆகதான் ஆசைப்படுறேன்னு சொல்லி ஐஏஎஸ் ஆயிட்டா. கலெக்டரா இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா. உங்க 2 பேருக்குமே காசு பணம் பத்தி எந்த சிந்தனையுமே இல்ல. அப்பா, அம்மாவுக்கு ஐஏஎஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு ஐபிஎஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிசினஸ் தான் பிடிச்சிருக்கு. எங்க வேலையில நீங்க எப்படி தலையிடலையோ அதே மாதிரி உங்க பிசினஸ் வாழ்க்கையில நானும் அம்மாவும் தலையிடுறதே இல்ல. நீங்க தான் அதை பாத்துக்கிறீங்க. அது உங்க பொறுப்பில் தான் இருக்கு. உங்க விருப்பத்துக்கு தான் அது போயிட்டு இருக்கு. அவங்கவுங்க பாதையில அவங்கவுங்க கரெக்டா போயிட்டு இருக்கோம். அது என்னவோ உண்மைதான். உங்க அம்மா என்னுடைய பிசினஸ் வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறதே இல்ல. ஆனா அப்பா, அம்மா உங்க பிசினஸ் வாழ்க்கையில கொஞ்சமாவது தலையிடணும்னு சில சமயங்கள்லயாவது எனக்கு தோணுது. ஏன் உனக்கு அப்படி தோணுது? நீங்க சில சமயங்கள்ல பிசினஸ் மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு வர்றீங்க. முன்னாடி எல்லாம் எப்பவாவதுதான், ஆனா இப்ப அடிக்கடி குடிச்சிட்டு வர்றீங்க. அத பாக்கும்போது கண்டிப்பா அம்மா உங்களை கண்டிக்கணும்னு எனக்கு தோணுது. நான் அதை அம்மா கிட்டயே டைரக்டா சொல்லிட்டேன். ஆனா பிசினஸ்னா இப்படிதான் பார்ட்டி அது இதுன்னு நடக்கும். இதெல்லாம் சகஜம்தான், சர்வ சாதாரணம் தான். உன்னுடைய விருப்பத்துக்கும் என்னுடைய விருப்பத்துக்கும் அப்பா எப்பவும் தடையா இருந்ததில்ல. அதே மாதிரி அவருடைய விஷயத்திலயும் நாமளும் ஒரு தடையா இருக்க கூடாது. கேள்வி கேட்கிற உரிமை நம்ம 2 பேருக்குமே இல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவரை அவர் வழிக்கு விட்டுடுன்னு அம்மா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா என்னால விட்டு கொடுக்க முடியுமா? நாம 2 பேரும் எல்லையை தாண்டி போறதில்ல, அதனால அப்பா கேள்வி கேட்கல. ஆனா அப்பா எல்லையை தாண்டும் போது அவரை கண்டிக்க வேண்டியது நம்ம கடமை தானேன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லும் போது நான் இப்பவும் உயிரோட தான் இருக்கேன். அவரை தண்டிக்கிறதோ கண்டிக்கிறதோ அது ஏன் பொறுப்பு. என் காலத்துக்கு அப்புறமா நீ வேணும்னா அந்த பொறுப்பை ஏத்துக்க. இப்ப அவரை கேள்வி கேட்கிற எந்த உரிமையையும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்பா சிரித்தார். அவளுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையில கொஞ்சம் கூட உனக்கு இல்ல பாத்தியா? சரி, அதை விடு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என் ரூம் எங்க என்று கேட்டார். மருதீரன் அப்பாவின் அறையை காட்ட தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் சென்றவர் கதவை சாத்தி தாழிட்டார்.
சிறிது நேரத்தில் அப்பா உடை மாற்றி அறையிலிருந்து வெளியே வர சூடான டீ ஸ்நாக்ஸோடு அப்பாவுக்காக காத்திருந்தான் மருதீரன். இருவரும் ஒன்றாக அமர்ந்து டீ பருகி முடித்தனர். அதன் பிறகு அப்பா தன் பிசினஸை பற்றி பேச, மருதீரன் தன் வேலையை பற்றியும் பேச, அப்படியே நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. இரவு 11 மணி அளவில் தான் அம்மாவிடமிருந்து அப்பாவுக்கு அழைப்பு வந்தது. அழைப்பு வந்ததும் அம்மாவை அழைத்து வர மருதீரன் புறப்பட, தீரா, எனக்கும் சின்ன ஒரு வேலை இருக்கு, நீ அம்மாவை கூட்டிட்டு வந்துடு, அதுக்குள்ள நானும் என்னுடைய வேலையை முடிச்சிட்டு வந்துடுவேன். வேலையா? இங்க உங்களுக்கு என்ன வேலைப்பா இருக்கு? இதுவரைக்கும் புது ஆபீஸுக்கு நீங்க போகவே இல்ல? ஆமாப்பா, புது ஆபீஸுக்கு போகவே இல்ல. ஆனா புது ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள பத்தி ரகசியமா விசாரிக்க சொல்லி ஒரு ஏஜென்சி கிட்ட சொல்லி இருந்தேன். நல்லவங்களை மட்டும் வேலைக்கு வச்சுட்டு மத்தவங்களை எல்லாம் தூக்கிடணும். நமக்கு விசுவாசமா இருக்கிறவங்க மட்டும் நமக்கு போதுமே. அந்த ஏஜென்சி அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் நானும் என் தனிப்பட்ட முறையில அவங்கள பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் இல்லையா? அதுதானே நல்லது என்று அப்பா கூற, ஓ, அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட நீங்க பாக்குறீங்களா? பின்ன பிசினஸ்னா சும்மானு நினைச்சியா? சரி சரி, நீ புறப்படு, நானும் புறப்படுறேன் என்று கூறி அப்பாவும் அவனோடு புறப்பட்டு விட்டார். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.